எல்லாருக்கும். என்னன்னா இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவர் வந்து மலேசியன் சிட்டிசனு. இவர் வந்து போன ஒரு 2.5 மாதமாக வந்து சென்னையில் தான் இருக்கார். என்னென்னா இவர் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காரு. 1 மாதமாக தங்கியிருந்தார். டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போகிறப்போ இவர் அவரோட நாட்டிலேருந்து விசா வந்து ரெனியூ பண்ணியிருக்காரு. ரெனியூ பண்ணது எங்களுக்கு இன்னி தான் தெரியும் இதுமாரி டூரிஸ்ட் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது. அது சரி, அது இவர் இப்போ ஃப்ளைட் ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுமாதிரி போக முடியாது, வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க. வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை. எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்ந்து ஒரு போன 1.5 வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க, ஏதாவது மலேசியன் எம்பசி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கடைசியாக இங்கே வந்தப்போ கடைசியாக தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வரணுன்ட்டு. இங்கே வந்துட்டு எங்கே தங்கியிருந்துருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன். அப்போ வந்து அவர் கேட்டார், எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 3 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ, இவன் என்ன சொன்னேன், ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ, அவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் எங்கே யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட பேக்கை பிடுங்கி இவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே கொட்டி பார்த்துருக்காங்க. இவரோட ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. இவரோட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் என்னோட அப்பாவோட எல்லா ஃபுல் ப்ரூஃபையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபுல் ப்ரூஃபையும் பிடுங்கி வச்சுருந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாமே ப்ரூஃபு கையில் வந்துருச்சு. கையில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, நாங்கள் 2 நாளில் இது இன்னும் சார்ட் அவுட் பண்ணி இவரை. இப்போ அந்த நண்பரை கேரளாலாம் போனீங்களாமா, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லி ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்களா? ஆமாம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அடுத்து எங்கே போயிருக்கேன், என்னோட ஷோக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் கேரளாவுக்கு போனால் எப்படி அதுக்கு ஏதோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டறதுக்கு இவங்க ஃபாரினர் ஏதோ வாங்கணுன்ற மாதிரி சொல்லி அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் விசா எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு நாடுன்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அது எப்படி, அது என்ன ப்ரூஃப் தேவைன்றது எனக்கு தெரியல. அப்போ இவரை கேட்டிருக்காங்க, அது போக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப இவரை அதை கேட்டு இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அவர் மேபி அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஏதோ அவங்க கையாண்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. உள்ள வந்து ஒரு வீடியோ எடுத்து ரொம்ப இல்லை, வெளிநாட்டிலேருந்து வந்த இவர் டூரிஸ்டாக வந்தால் உள்ளே கூட்டின்னு போய் அடிப்பாங்களா? முதல்ல 2 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. முதல்ல இப்போ என்னன்னு கேட்கணும்ல, கேட்காத இவர் அடிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன